கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து நாம எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரலாற்று சம்பவங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் வரலாற்று ரீதியாக வரலாற்றை கடந்த கால சரித்திரத்தை குறித்து நிகழ்காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து ஆராய்கிற ஒரு பழக்கம் சிறு வயது முதல் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த காலத்துல இந்த தேசத்துல இந்த பூமியில என்னெல்லாம் நடந்திருக்கிறது, எத்தனை தேசங்கள் இருக்கிறது, எத்தனை தேசங்கள் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஏற்கனவே நாம் அதை குறித்து டிவியில, செய்தித்தாள்கள, வேத வசனத்துல வாசித்து அறிந்திருக்கிறபடினாலே கொஞ்சம் என்னெல்லாம் நடந்திருக்கும் என்று யூகிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தை இன்று தியானிக்க போகிறோம். அப்போ தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறே இந்த எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனத்தின் காலகட்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 500 400 வரைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி உரைத்த யூதயா தேசத்தினுடைய காலகட்டத்துக்கு அடுத்த ஒரு காலகட்டம் தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். எரேமியா தீர்க்க தரிசன காலத்திலே யூதயா பாபிலோன் அதிபதி நேபுகாத்நேச்சரால படையெடுக்கப்படுவதற்கு முன்பதாக நடந்த சம்பவம், படையெடுத்த போது நடந்த சம்பவம், அங்குள்ள கைதிகளை, சிறைப்பட்ட யூதர்களை கொண்டு வந்து அந்த பாக்தாத் தேசத்துல, பாபிலோன் தேசத்துல, மேதிய, பெர்சிய, கல்தைய தேசத்துல கொண்டு வந்த நிறுத்தின ஒரு காலகட்டம். அப்ப எரேமியாவுடைய காலகட்டம் யூதயாவிலே அவன் இருக்கும்படியாக இருந்தது. ஆனால் எசேக்கியேலுடைய காலகட்டம் அங்கே நாடு கடத்தப்பட்டு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய அந்த கேபார் நதியண்டையில் அவர் குடியிருக்கும்படியாக சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்த யூத இஸ்ரவேலெல்லாம் அங்கே குடியிருந்தார்கள். அந்த காலகட்டம் இது. ஆனா இது சொல்லப்பட்ட இந்த வசனம் இந்த 4ஆம் சொல்லப்பட்ட காலத்துல எருசலேம் வீழ்ச்சி அடையவில்லை. அங்கிருந்து கடத்தி கொண்டு வரப்படுகிறார்கள், நாடு கடத்தப்படுகிறார்கள், கையாய் கொண்டு வரப்படுகிறார்கள், சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். எருசலேம் வீழ்ச்சி அடையவில்லை. எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை தான் இந்த காரியங்களை கர்த்தர் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ காலகாலமாக ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை கொண்டு தேசத்தின் ஜனங்களை எச்சரித்து கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். அல்லேலூயா. நாங்கள் உன்னுடைய இன்பமான காலத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற துன்பமான காலகட்டத்தை நான் உன்னோடு கிடந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் நிரூபிக்கிற வசனங்கள் தான் இது. அல்லேலூயா. அப்ப எரேமியா எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிருக்கும் யத்திரங்களை வை. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கு நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடைக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். அப்ப மனுபுத்திரனே, ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து. இப்ப எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நல்ல செங்கலை எடுத்துப்பார், அதுல எருசலேம் நகரத்தை வரை. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை தியரிட்டிக்கல் மாத்திரமல்ல, பேசுகிற கேட்கிற தன்மை மாத்திரமல்ல, பிராக்டிக்கலாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிராக்டிக்கலாய் சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாய் நடக்கும்.
நிச்சயமாய் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஆண்டவர் சொன்னாலே அது நடக்கும். ஆனால் எசேக்கியேலுக்கு விளக்கும்படியாக, அவருடைய வார்த்தையை கோக்குரலுக்கு விளங்கும்படியாக ஆண்டவர் பிராக்டிக்கலா ஒரு செங்கலை எடுத்து எருசலேமை வரைந்து எருசலேம் பட்டணத்தை அந்த செங்கல்ல வரை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு, அதற்கு விரோதமாய் கொத்தளம் கட்டி, அதற்கு விரோதமாய் மண்மேடு போட்டு, அதற்கு விரோதமாய் ராணுவ நிறுத்தி சுற்றி, அதற்கு விரோதமாய் மதிலடிக்கும் எந்திரங்களை வை. அல்லேலூயா. அப்போ எருசலேம் ஒரு நாள் இன்னொரு நாடு படையெடுக்கிற பொழுது அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, முதல்ல முற்றுகை போடுவார்கள். ஏன்னா எருசலேம் அடி வாங்கக்கூடிய, யூதை அடி வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. பாபிலோன் படைகளோ பெரிய படைகள், யூதை இஸ்ரேல் படைகளோ சின்ன படைகள். அப்போ முற்றுகை போடுகிறவர்கள் எப்பொழுதும் பலவான்களாய் இருப்பார்கள். சின்ன குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்கள், பலம் குறைந்தவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள். இதுதான் போர் நியதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாய் கொத்தளங்களை கட்டி, கொத்தளங்கள் அரண்களை அமைக்க வேண்டும். ஏன்னா அவங்க விடுற ஆயுதத்தை இவர்கள் தடுக்கத்தக்கதாக கொத்தளங்களை கட்டி, அதற்கு விரோதமாய் மண்மேடு போட்டு, மண்ணை வைத்து ஒரு குழியை தோண்டுவாங்க, குழியில பதுங்கி இருப்பாங்க. இல்லட்டா அந்த கோட்டை சுவர் வைத்து மண்மேடு போடுவார்கள். மண் ரோடு, மண்ணால ரோடு, அந்த பாலையை செதுக்குவார்கள். அல்லேலூயா. நாட்களை இஸ்ரவேல் பெலிஸ்திய யுத்தத்தை டிவி செய்தியில பார்க்கிறோம். இஸ்ரேல் ராணுவம் பெலிஸ்திய பகுதிக்குள் கடந்து வந்து அந்த இடத்துல இடித்து அந்த இடத்தை ஃபுல்லா ரோடு மாதிரி போட்டுருவாங்க. ஏன்னா போக்குவரத்துக்கு வசதி இருக்கும்படியாக எல்லாத்தையும், அதாவது எதிரி அடிக்கிற அடிகளை தடுத்து அவர் அடிக்கத்தக்கதாக அதை மண் ரோடாக மாற்றிவிட்டார்கள். இது போலதான் அன்னைக்கு நடந்திருக்கிறது. அன்னைக்கு நடந்தது ஒரு சம்பவம், இன்னைக்கு தலைகீழாக நடக்கிற ஒரு சம்பவம் நடக்கிறது. அல்லேலூயா. அன்று வலித்தவர்கள் பாபிலோன் தேசத்தால் வலித்தவர்கள், இன்று இஸ்ரவேல் நாடு வலித்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ராணுவங்களை நிறுத்தி சுற்றி அதற்கு விரோதமாய் மதிலிடிக்கும் எந்திரங்களை வை. மதிலிடிக்கும் எந்திரங்கள் வேற்ற அஸ்திபாரங்களில் நிர்மூலமாகிறதே. நீதிமான் என்ன செய்வான் என்று வேதம் ஞாபகத்திற்கு வருகிறது. அஸ்திபாரங்களில் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான் என்று சொல்லுகிற பொழுது, நீதிமானுடைய வாழ்க்கையிலே கூட அஸ்திபாரங்கள் போட்டு அவன் வளர்ந்த வளர்ப்பு, ஆண்டவருக்கு அவனுக்கு இந்த உறவு கூட சீர்குலைகிற ஒரு காலகட்டத்தை அது பிரதிபலிக்கிறது. ஆகவே முற்றுகை போட்டு மதிலிடிக்கும் எந்திரங்களை வை என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். மதிலிடித்து பெரிய எந்திரத்தை வச்சு பெரிய கற்களை அந்த மதிலுக்கு நேராக எறிவார்கள். அதான் மதிலிடிக்கும் எந்திரம். ஒரு எந்திரத்தை ஏற்படுத்தி அந்த பாறாங்கற்களை வைத்து அந்த மதிலை எடுத்து வீசுவார்கள், அந்த மதில் சுவரை இடிப்பார்கள். இது ஒரு இப்பெல்லாம் பீரங்கி வந்து விட்டது, பீரங்கியை விட ஏவுகணைகள் வந்து விட்டது. இப்படி பெரிய பெரிய காரியங்கள் இப்பொழுது மாடர்ன் நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக் கொண்டு, இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். ஒரு இருப்பு சட்டி. அப்போ இந்த யூதயா இஸ்ரவேல் பகுதிக்கும் பாபிலோன் படைக்கும் இடையில ஒரு இருப்பு சுவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருப்பு சுவர்னா வலிமை வாய்ந்தவர்கள், பாபிலோன் தேசத்தார். ஆகவே வலிமையை குறிக்கும் வண்ணமாக இந்த இருப்பு சுவரை கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ முற்றுகை போட வேண்டும். அதுக்கு எருசலேம் யூதேயா பகுதிக்கு விரோதமான முகத்தை திருப்பி முற்றுகை போடு. அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இல்லையா? எசேக்கியேலை பார்த்து
நீ எல்லாம் அந்த காரியத்தை செய்கிற, நீ முற்றுகை போடு, அதுக்கு விரோதமாய் உற்றுப்பாரு, அதுக்கு விரோதமாய் முகத்தை திருப்பு, அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாய் பார்க்கிறோம் 4:5. நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தார் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்கள் லக்கத்தின்படியே அவருடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் காண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தார் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் வலது பக்கமாய் ஒரு கிழித்து யூதா வம்சத்தின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக ஒரு கழித்து படுத்துக்கொள். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், பிராக்டிகலா சொல்ல, ஒரு கழித்து படுத்துக்கொள். எத்தனை நாள் வரைக்கும் படிக்கணும்? 390 நாள். அப்போ ஒரு கழித்து படுத்துக் கொண்ட நாட்கள் 390. 390 ஒரு வருடத்துக்கு ஒரு நாளாக ஆண்டவர் கணக்கிடுகிறார். அப்ப 390 நாள்ல 390 வருடங்கள். அல்லேலூயா. 390 வருடங்களை நினைவுகூர் மட்டுமாக நீ 390 நாள் ஒரு கழித்து இடது பக்கமாய் படித்துக் கொள்ள வேண்டும். இப்ப வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சாலமோன் நாளிலிருந்து யோயாக்கின் காலம் வரைக்கும் 390 வருடங்கள் அந்த வருடத்தில் அவர்கள் செய்த அக்கிரமங்கள். ஏற்கனவே ராஜாக்கள் புத்தகம் வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் கேட்பபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி நிறைய நன்மைகளும் தீமைகளும் தண்டனைகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதத்துல இந்த இடத்துல 390 ஆண்டுகள் அந்த அக்கிரமத்தை நீ சுமக்கணும் சொல்லி எசேக்கியேலை பார்த்துச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ வலது கை பக்கத்துல ஒரு கழித்து படுத்து 40 ஆண்டுகள் இஸ்ரேல் யூத ஜனங்களுடைய அக்கிரமத்தை, யூதயா தேசத்துடைய அக்கிரமத்தை நீ சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது பிராக்டிகலாய் கர்த்தர் சொல்லுகிறார். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராய் திருப்பிய முகமும் திறந்த புயமாக இருந்து அதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேறும் பொருட்டு ஒரு பக்கத்திற்கு மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கையிலைகளால் கட்டுவேன். அல்லேலூயா. நீ ஒரு கழித்து 390 நாள் படுத்திருக்கிற பொழுது நீ புரளக்கூடாது. அல்லேலூயா. அப்ப மனிதனால புரண்டு உருண்டு படுக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பிராக்டிகலாக சொல்றாரு. ஆனா அவன் சில கடமைகள் செய்ய வெளியே சென்று வந்ததாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆராய்கிற பொழுது. அல்லேலூயா. ஆண்டவர் பிராக்டிகலா சொல்றாரு. ரொம்ப கண்டிஷனா 390 நாள் இப்படிதான் படுக்கணும் என்பதில்ல. ஆனா படுத்திருக்கத்தக்கதாக ஒரு கழித்து படுத்திருந்த யூதயா தேசத்துடைய எருசலேம் நகரத்துடைய பட்டணத்துடைய சூழ்நிலையை கர்த்தர் ஆணித்தரமாய் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மற்றும் ஒரு பக்கத்தில் மறுபக்கத்தில் புரளக்கூடாதற்கு உன்னை கயிறால் கட்டுவேன். நீ கோதுமையும் வாட்கோதுமையும் பெரும்பயற்றையும் சிறுபயற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவையான உனக்கு அப்பஞ்சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாள்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதை எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயா. இந்த 390 நாட்கள்லாம் நீ ஒரு கழித்து படுத்து ஆண்டவர் சொன்ன இந்த பயிர்கள் எல்லாம் எடுத்து அதை மாவாக்கி அப்பம் சுட்டு சாப்பிடணும். இவ்வளவுதான் தண்ணீர் குடிக்கும். அல்லேலூயா. சேக்கல் விலைவாசி கூடுகிறதை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முற்றுகை போடும் நாட்களில அந்த உணவுப் பொருட்களுடைய விலை ஏற்றத்தையும் அதை வாங்கக்கூடாதபடிக்கு ஜனங்கள் இருக்கிற சூழ்நிலையும் அதனால எல்லாரும் சாப்பாட்டு அளவை குறைச்சிக்கிறாங்க. தண்ணி சப்ளை வராது. தண்ணி சப்ளை வராதனால தண்ணியை குறைச்சி குடிக்கணும். சாப்பாடை குறைச்சி அரை வயிற்றுக்கோ கால் வயிற்றுக்கோ சாப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. முழு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதைத்தான் கர்த்தர் இங்கே சுட்டி காட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையா இருக்கு. அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. தண்ணீர் அளவாய் கிண் என்னும்
படியில் 600 பங்கை குடிப்பாய், அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அதை வாட்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனுக்கு கழிந்த கஷ்டத்தின் வரட்டியா அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற பிரஜாதிக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையும் பீருண்டதையும் நான் என் சிறுவயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சியின் வாய்க்கு உட்பட்டதில்லை என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த அப்பத்தை எப்படி சுட வேண்டும், அதற்குரிய விறகு எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது, அது மனித மலத்தினுடைய காய்ந்த மலத்தை எடுத்து அந்த அப்பத்தை சுடணும். அப்படி சுட்டா என்ன உண்டாகும்? நாற்றம் அடிக்கும். அல்லேலூயா. காய்ந்த மனித மலத்தினுடைய சாணிக்கு பதிலாக, மாட்டு சாணிக்கு பதிலாக மனித சாணி எடுத்து அந்த அப்பத்தை சுடணும் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா சூழ்நிலையை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில உதாரணம் சொல்லும் பொழுது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, அப்ப வெளியே வெள்ளையடிக்கப்பட்டு பலபலன் இருக்கும், உள்ள எலும்பும் தோலும் தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இன்னொரு அர்த்தத்தை சொல்லுகிறார். பிணம் எங்கே அங்கே கழுகுகள் கூடும். பிணம் இருக்கிறத தன்னாலே கழுகு தேடி வந்துடும். அதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பிணமாகவும் தன்னுடைய ஜனங்களை கழுகுகளாகவும் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி, நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற பொழுது நீங்க என்னை புசித்து என்னை குடித்து நீங்க என்ன செய்வீங்க? புஷ்டியா இருப்பீங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு? பிணம் எங்கே அங்கே கழுகு கூடும். அடுத்த வெள்ளடிக்கப்பட்ட சுவரே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் ஆண்டவர் உண்மையாக ஆணித்தரமாய் பேசுகிறார். ஆண்டவருக்கு ஒளித்து மறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் ஆண்டவர் அல்லேலூயா. மனிதனுடைய பழக்க வழக்கத்தால் சில காரியத்தை மறைத்து ஒளித்து பேசி, ஞானம் உள்ளதை பேசி ஞானமற்றதை ஒளித்து வைப்பார்கள். ஆண்டவர் திட்டம் தெளிவாய் பேசும்போது உள்ளதை உள்ளது என்று பேசுகிறார். அல்லேலூயா. அதுபோல இங்க இப்படி பேசுகிற பொழுது அவன் சொல்ல, ஆண்டவரே தீட்டுள்ளது, அருவருப்புள்ளது, தானாய் செத்தது, பேருண்டு செத்தது, நான் ஒன்றையும் சாப்பிட்டதில்லை என்று சொல்லுகிறான். இந்த இடத்துல ஒரு வசனம் ஞாபகத்தில் வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிற பொழுது, ஒரு துப்பட்டில் வைக்கப்பட்ட அனைத்து வகையான விலங்குகள், இதெல்லாம் ஊரும் பிராணிகள் எல்லாம் பரப்பன ஊர்வன எல்லாமே அதுல இருக்கு. அதை அடிச்சு புசின்னு சொல்லும் பொழுது, இது தீட்டுள்ளது, அருவருப்பானது, இது நான் ஒரு நாளும் புசித்தது என்று பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாக்கினத நீ தீட்டாக என்னாதுன்னு சொல்லி அந்த காரியங்களை ஆணித்தரமாய் கர்த்தர்கள். இந்த வசனம் அந்த வசனம் ஜோடு. கர்த்தருடைய வசனம் ஜோடு இல்லாம இருக்காது. ஆக இந்த வசனம் அந்த வசனம் ஜோடாக இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பின்னைய வசனத்துல வாசிக்கும் போது, நீ காய்ந்த மனிதனுடைய மலத்தினுடைய அந்த விறகு வேண்டாம், நீ சாணி எடுத்து யூஸ் பண்ணி அந்த அப்பத்தை சுடுன ஆண்டவர் கொஞ்சம் நாசுக்காச்சு. இவன் ஒரு விண்ணப்பம் பண்ணினபடினாலே, இவன் ஒரு ஜெபம் பண்ணினபடினாலே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு மாட்டுச்சாணியை எடுத்து நீ என்ன செய்யணும்? அதை காய வைத்து நீ அப்பத்தை சுட வேண்டும் என்று சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனாலே உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பின்பு அவர் மனுபுத்திரனை, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடிக்கிற அப்பம் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமில் அப்பம் என்னும் ஆதரவுகளை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையும்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அணையும்படியே திடுக்கிறோடு குடிப்பார்கள். அல்லேலூயா. யுத்தம் நடக்க போகிறது. எதிரிகள் வரப்போகிறார்கள். எதிரிகள் வந்தா சொந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. அவன் ஆபத்தான கண்டிஷன்ல இருக்கிறார். இந்த நாளில கூட பார்க்கிறோம், 200க்கும் மேற்பட்ட நாடுகள் ஐக்கிய நாடு சபையில் அங்க வைக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ராணுவம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்தந்த நாட்டு ராணுவம் அந்தந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இருக்கு. அந்நியர் ஒருவேளை மேற்கொண்டால், இந்த அடுத்த நாட்டை மேற்கொண்டால், மேற்கொள்கிறவர்கள் தோற்ற நாட்டுடைய ஜனங்களை கொல்ல தயங்க மாட்டார்கள். அல்லேலூயா. இப்படிதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு பயந்த ஜனங்கள் அப்படிப்பட்டதான கிரியை செய்யாமல் அவர்கள் பிளான் பண்ணி ஜனங்களுக்கு எந்த ஆபத்து வராதபடிக்கு அவர்கள் ராணுவத்தை முறியடித்து அவர்கள் தேசத்தை கைப்பற்றி கொள்ள வேண்டும். இந்த நாளில் பார்க்கிறோம், இஸ்ரேல் நாடு பெலிஸ்திய ராணுவத்தை மேற்கொண்டபடியினாலே அவர்கள் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுகிறது. இப்படிதான் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த எருசலேமில் அவர் தோற்று போன ஜனங்களா யூத ஜனங்கள் இஸ்ரவேலில் காணப்பட்டபடினாலே அவருக்கு கொஞ்சம் அப்பந்தான், கொஞ்சம் தண்ணி தான், அதை திடுக்கிறதோடு சாப்பிடணும், பயந்து பயந்து சாப்பிடணும். இது ஒரு தண்டனை. அல்லேலூயா. ஏன்னா நிர்விசாரமாய் வாழ்ந்தபடினாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினாலே, அவன் தன் மனதின்படி வாழ்ந்தபடினாலே, கர்த்தருடைய வசனத்தை புறம்பே தள்ளினபடினாலே, கர்த்தருக்கு விரோத கர்த்தரை மதிக்காம அவர்கள் போக்கிலே போகிறபடியினாலே இப்படிப்பட்ட அக்கிரமத்தை, இப்படிப்பட்ட பாவத்தை, இப்படிப்பட்ட சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இப்படி கிரியை செய்கிறார். அவருக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம ஆண்டவருக்கு பயப்படாம, ஆண்டவர் வசனத்தை மதியாம தங்கள் இஷ்டம் போல கடந்து போனால் அங்கே துன்பங்களும் துயரங்களும் கடந்து வரும். அப்ப அதிகமான நேரத்தை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும், அதிகமான நேரத்தை ஜெப ஆலயத்திலே செலுத்த வேண்டும், சபையிலே செலுத்த வேண்டும், ஜெபக்குழை செலுத்த தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவர் சமூகத்திலே நாம பிரயாசப்படும். அல்லேலூயா. உழைக்கிற எல்லா பாவனையும் செய்து உழைத்துக் கொண்டே இருந்தால் ஆண்டவருக்கு அது பிரியமல்ல. உழைப்பை நிறுத்தி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஆண்டவருக்காக நன்மை பெற்றுக் கொள்ளவும் தீமை விட்டு விலகவும் நீ ஆண்டவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்தி அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அக்கிரம் மீதியாட்டினா ஒரு ஆசீர்வாதமும் கைக்கு வராது. அல்லேலூயா. அப்ப பனிஷ்மெண்ட் வரும்போது வேலை கூட நமக்கு இல்லாமல் போய்விடும். கர்த்தர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஆண்டவர் எப்படி தேடணும்? தேவ பயத்தோட கருத்தா ஆண்டவருக்கு ஆண்டவர் திருப்திப்படுகிற அளவுக்கு நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை திருப்திப்படுத்த அளவுக்கு வேத வசனத்துல கவனம் செலுத்தணும். 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் மட்டும் ஆண்டவருக்கு செலுத்தி மற்ற நேரத்தை உள்ள வீணா தொலைக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி தொலைச்சால் பிற்காலத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வராது. ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் எருசலேம் அப்பம் என்னும் ஆதரவுகளை முடிக்கிறேன். அவர் அப்பத்தை நிறைவின்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீர் அளவின்படி திடுக்கிலோடு குடிப்பார்கள். எப்படிப்பட்ட காரியம் எல்லாம் அந்த நாட்கள் ஆண்டவர் அவர்கள் செய்த அக்கிரமத்தை விசாரித்து அவர்களுக்குரிய நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். எப்படியும் நியாய தீர்ப்பு வராம இருக்கார். நம்ம வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், சத்துரு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நாம தான் விழிப்பாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் தான் விழிப்பாய் இருக்கும். எப்படி அடி சாத்தானுக்கு விழாது, நமக்கு தான் விழும். மனித குலமாகிய நமக்கு தான் அடி விழும். சாத்தான கடைசியில கொண்டு அக்கினி கடலை போட்டு நிரந்தரமாக அழிப்பது தேவ சித்தம். அதனால அவன் இப்ப அடி வாங்க மாட்டான். நாம தான் கவனமா இருக்க வேண்டும், நாம தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவரிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆபத்திலிருந்து விலகி ஜீவிப்பதற்கு நாம கவனமா இருக்க வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வசனம் ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.